recording whatever I'm going to provide இது வந்து Zoom cloud தான் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆக போகுது. Okay, so make sure that Zoom cloud will be maximum holding it for 48 hours. அதாவது 2 நாளைக்கு அது Zoom cloudல இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு கொடுக்குற ரெக்கார்டிங் லிங்கை மேக்ஸிமம் டவுன்லோட் பண்ணி லோக்கல்ல வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா எப்பயுமே போய் ரீவிசிட் பண்ணி கிளவுட்ல இருந்து பார்க்கலாம்னா கிளவுட்ல 48 ஹவர்ஸ்க்கு மேல இருக்காது. ஸோ உங்களுக்கு 48 ஹவர்ஸ்க்கு மேக்ஸிமம் டைம் இருக்க போது டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேக் ஷுர் தட் யூ ஆர் டவுன்லோடிங். எப்படி நான் டவுன்லோட் பண்ணுவேன், எனக்கு யார் ரெக்கார்டிங் கொடுப்பான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ரெக்கார்டிங் கொடுக்கக்கூடிய கரெக்டான பர்சன் நான் தான். என்னோட ட்ரைனர்ஸும் சரி, இல்லை நானும் சரி, யார் கிளாஸ் எடுத்தாலும் சரி, நான் தான் உங்களுக்கு ரெக்கார்டிங் கொடுக்க போறேன். ஸோ அதனால நீங்க எனக்கு பிங் பண்ண வேண்டிய நம்பர் 9790742578. ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த நம்பரை கைண்ட்லி மேக் எ நோட். இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கூட. இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க என்ன ரீச் பண்ணி இந்த செஷன் அட்டன் பண்ணிருக்கேன்னு ரெக்கார்டிங்கை கேட்டு வாங்கிக்கலாம். அன்டில் அன்லெஸ் ஐ அம் கோயிங் டு கிளப் யூ இன்டு அ பேட்ச். உங்களை ஒரு பேட்ச்ல கிளப் பண்ணி நான் வைக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நம்பருக்கு பிங் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் பேட்ச்ல வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுருவேன். ஸோ தட் நீங்க வந்து அங்கிருந்து எடுத்துக்கலாம். பட் மேக் ஷுர் தட் 48 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க டவுன்லோட் பண்ணணும். ஒருவேளை நீங்க டவுன்லோட் பண்ண மறந்துட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் செந்தில் மறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, செந்தில் என்கிட்ட திரும்ப வந்து 48 ஹவர்ஸ் கழிச்சு கேட்டா கண்டிப்பா அந்த பர்டிகுலர் வீடியோ என்கிட்ட இருக்காது. வேணும்னா செந்தில் பிரவீன் கூட ஒர்க் பண்ணி பிரவீன் கிட்ட இருந்து வாங்கியோ இல்ல மதன் கிட்ட இருந்து வாங்கியோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்களோட பேட்ச்மேட்டால தான் ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கு முதல்ல பிரவீனோ இல்ல மதனோ டவுன்லோட் பண்ணிருக்கோம். ஸோ மேக் ஷுர் தட் யூ ஆர் நாட் மிஸ்ஸிங் டு டவுன்லோட் யுவர் ஐட்டம். நாங்க நிறைய செஷன் ஒரு நாளைக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால கிளவுட் ஸ்பேஸோட கன்ஸ்ட்ரெயின்காக தான் இந்த 48 ஹவர்ஸ் வச்சிருக்காரு. உங்களுக்கு மேக்ஸிமம் டவுன்லோட் பண்ணதுக்கு 5 to 10 நிமிஷம் தான் டைம் ஆகும். அதனால இது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. மேக் ஷுர் தட் யூ ஆர் டவுன்லோடிங். அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் வந்து இம்பார்ட்டன்டான திங்கு, நாம லேர்ன் பண்ண போற கிளவுடா இருந்தாலும் சரி, அதாவது AWS கிளவுடு, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா DevOps. இதுல ரெண்டுத்துல எதை நம்ம லேர்ன் பண்றதா இருந்தாலும் சரி, மெயின் திங் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, AWS-ஓட அக்கௌண்ட் ஒன்று தேவை. ஸோ அப்போ AWS-ஓட அக்கௌண்ட் ஆர் AWS-ஓட கன்சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு. இது ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான். என்ன நீங்க இன்னைக்கு செஷன் முடிச்சதுக்கு அப்புறமேல ரீச் பண்ணீங்கன்னா இந்த நம்பர்ல நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் பி ஷேரிங் யூ பிரீஃப் நோட் ஆஃப் ஸ்கிரீன்ஷாட் ரெலவெண்டா எப்படி ஒரு அக்கௌண்ட் ஆஃப் AWS கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. மேக்ஸிமம் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். அதனால இன்னைக்கு செஷன் முடிஞ்சதுமே அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க DevOps படிக்கிறதா இருந்தாலும் சரி, கிளவுட் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த AWS அக்கௌண்ட் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. இந்த AWS அக்கௌண்ட் AWS நமக்காக ஃப்ரீ டயரா தரோம். அதாவது நீங்க 1 வருஷத்துக்கு இந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தரோம். ஸோ அப்போ நான் உங்களுக்கு அக்கௌண்ட்னு சொல்லி கிரியேட் பண்ணி தரப்போறது 1 year ஃப்ரீ அக்கௌண்ட். பட் அதை உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர் வச்சு தான் நாம கிரியேட் பண்ண போறோம். ஸோ மேக் ஷோர் தட் நீங்க உங்களுக்காக கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை நீங்க ஓன் பண்ணலாம். இங்க எதுவும் ஷேர்ட் அக்கௌண்ட்லாம் கிடையாது. ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் நீட் டு ஹேவ் அக்கௌண்ட். இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு இமெயில் ஐடியும் ஒரு மொபைல் நம்பரும் இருந்தால் மட்டும் போதும். யூ கேன் ஈஸிலி கிரியேட் அன் அக்கௌண்ட். எப்படி ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் அட் தி எண்ட் ஆஃப் த செஷன் கொடுப்பேன். அதை பார்த்து ஒரு 5 minutesல உங்களோட பேசிக் டீடைல்ஸை கொடுத்து ஒரு ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றீங்களோ, ஒரு ஜிமெயில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்களோ, அந்த மாதிரி AWS அக்கௌண்ட்டை ரொம்ப சர்வசாதாரணமா கிரியேட் பண்ணிடலாம். பட் AWS அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரை தவிர வேற என்ன விஷயம் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ நீட் அ கிரெடிட் கார்டு டீடைல். ஓகே, இது AWSக்கு மட்டும் கிடையாது. எந்த கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடரோட அக்கௌண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணாலும், லைக் Azure இல்ல GCP, இதுல எதை நீங்க கிரியேட் பண்ணாலும் சரி, மெயின் திங்கு அதுக்கு நீங்க உங்களோட கிரெடிட் கார்டை ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். சம் ஆஃப் த டெபிட் கார்ட்ஸ் கூட அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் சம் ஆஃப் தம்ன்றதுனால எந்த டெபிட் கார்டெல்லாம் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி பெட்டர் நம்ம கிரெடிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னாலோ, உங்க கிரெடிட் கார்டோ, உங்க ஃபேமிலி மெம்பரோட கிரெடிட் கார்டோ, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட கிரெடிட் கார்டோ, யாராவது ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்தாதான் இந்த அக்கௌண்ட் உங்களால கிரியேட் பண்ண முடியும். வை? பிகாஸ் கிரெடிட் கார்டு இருக்கிறவங்கள தான் AWS ஆத்தரைஸ்டு கஸ்டமரா பிலீவ் பண்றான் ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ். ஏன்னா அவனோட அவ்வளோ பெரிய கிளவுட் என்விரான்மெண்ட்டை உங்களுக்கு எடுத்து கொடுக்க போறான் அப்படிங்கிறதுனால நீங்க ஒரு காம்படிட்டர் கிடையாது, நீங்க வந்து ஒரு பிகினர், ஒரு லேர்னர் தான் அப்படிங்கிறதுக்காக இந்த கிரெடிட் கார்டை நீங்க AWS கூட பைண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. காசு ஏதாவது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துருவான், பிடிச்சிருவான் அப்படிலாம் சொல்லி பயப்படலாம் தேவையில்லை. நம்ம ஃப்ரீ டயர்ல தான் ஒர்க் பண்ண போறோம். நான் உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரெலவெண்ட் வித் ஃப்ரீ டயர் சொல்லி தருவேன். அதுபடி நீங்க ஒர்க் பண்றப்போ உங்களுக்கு பில்லுன்ற ஒரு விஷயம் வராது. அப்படியே வந்தாலும் அது ஒரு 5 ரூபா 10 ரூபா தான் வரும். ஸோ அதனால நீங்க உங்களோட கிரெடிட் கார்டை பைண்ட் பண்றதுல எந்த ஒரு ஹெசிடேஷனும் காட்ட தேவையில்லை. பட் இது பண்ணாம வேற ஏதாவது சாய்ஸ் இருக்கான்னு கேட்டா அப்படி வேற எதுவுமே இல்லைங்கிறதுனால there is no other go that you need to add your credit card to it.
அந்த கிரெடிட் கார்டுக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு விசா கார்டா இருக்கணும், இல்லைன்னா அது மாஸ்டர் கார்டா தான் இருக்கணும். லைக் ரூபே கார்டு இதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ மேக் ஷூர் தட் விசா கார்டு ஆர் மாஸ்டர் கார்டு, மாஸ்ட்ரோ கூட அக்செப்ட் பண்ண மாட்டான், விசா அண்ட் மாஸ்டர் ஒன்லி. ஸோ மேக் ஷூர் தட் யூ ஆர் ஹேவிங் யுவர் ஓன் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர், அது எல்லாருக்கிட்டையும் இருக்கும். கிரெடிட் கார்டு மட்டும் எல்லாருக்கிட்டையும் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் சீக் அண்ட் ஹெல்ப் ஆஃப் யுவர் friend or relative to get it and make it done maximum by today. This is going to be a free tier account only, but not everything free. ஒரு ஃப்ரீ டேர்லயும் ஒரு லிமிடேஷனோட தான் இருக்கும். என்ன லிமிட் ஏது லிமிட் அப்படிங்கறதெல்லாம் நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வைங்க. நம்ம சர்வீசஸ்குள்ள போய் லேர்ன் பண்றப்ப அந்த லிமிடேஷன்ஸ்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கூடுதலாக இதை தவிர எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அபவுட் யூ. ஓகே, எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்றீங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் டுடே ஐ ஹேவ் அட்டெண்டட் த செஷன் அண்ட் மை நேம் இஸ் செந்தில் அப்படின்னு சொல்லி நீங்க பிங் பண்றீங்கன்னா, மேக் ஷூர் தட் நீங்க உங்க பேரை போட்டு எனக்கு பிங் பண்ணும்போதே ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் உங்களை வாட்ஸ்அப்ல எனக்கு பிங் பண்ணி போட்டுருங்க. என்ன ரீசன்காகனா, நான் உங்க எல்லாருக்கிட்டையும் இப்போ ஒன் பை ஒன்னா உட்காந்து கேட்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா என்கிட்ட மினிமம் ஒரு 300-400 ஸ்டூடெண்ட்ஸ் பெர் மந்த் படிப்பாங்க. அதனால நான் உங்களுக்கு பின்னால ஏதாவது பண்ண போறப்ப என்கிட்ட உங்களோட சாட் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலை நான் எப்பயுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்பலாம் உங்களை பத்தின டீட்டெயில் தேவையில்லை. ஜஸ்ட் உங்களோட நேம், அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது, இல்லை அப்படின்னா நீங்க ஒரு ஃப்ரெஷர் இல்லைன்னா எந்த இயர் பாஸ் அவுட் அப்படிங்கறத பத்தி நீங்க சொன்னா போதும். அதுக்கப்புறம் இப்ப நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கீங்க அப்படின்னா என்ன கரண்ட் டெக்னாலஜில நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் அந்த டெக்னாலஜில நீங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க, என்ன கம்பெனிக்கு நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது மட்டும் எனக்கு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு நாளைக்கு டெக்னாலஜி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பிளேஸ்மெண்ட் பண்றப்பயோ இல்லை ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்றப்பயோ உங்களுக்கு பெட்டரா உங்களை சஜஸ்ட் பண்றதுக்கும், இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டு வரும்போது உங்களை கோரிலேட் பண்ணி பேசுறதுக்கும் உங்களை பத்தின அபவுட் யுவர் செல்ஃப் என்கிட்ட எப்பயுமே இருக்கும். ஸோ அதனால இதை நான் வாயில கேட்டுக்க விரும்பல. அதுக்கு மேல எனக்கு ஒரு சேட்டா போட்டு எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்றீங்க பாத்தீங்களா, நான் இன்னைக்கு காலையில 10 மணி செஷன் அட்டன் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்போ நீங்க இந்த டீட்டெயிலையும் சேர்த்து எனக்கு கொடுத்தீங்கன்னா இட் வில் பி வெல் அண்ட் குட். ஓகே, இப்போ நம்ம பேசின எல்லா ஸ்கிரிபிளிங்கையும் எடுத்து நான் உங்களுக்கு chat boxல போடுறேன் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். இஃப் யூ வாண்ட் டு மேக் அ நோட் ஆஃப் எனிதிங் ஃப்ரம் த chat box, kindly make a note and put it into a notepad for your scribbling level. ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன சப்ஜெக்ட் படிக்கலாம் எதுவுமே பேசல. செஷன் எப்படி போகுது, அப்புறம் உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, என்ன எப்படி நீங்க ரீச் பண்ணலாம், இந்த செஷன் முடிஞ்ச உடனே நீங்க பண்ண வேண்டிய அக்கௌண்ட் கிரியேஷன், இதெல்லாம் பத்தி தான் பேசியிருக்கோம். என்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தென் ஐ வில் கெட் இன்டு த சப்ஜெக்ட். நான் கார்த்திக், ஆல்மோஸ்ட் நியர்லி ஒரு 13 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இண்டஸ்ட்ரி வந்து லாஸ்ட் ஒரு 1.5 years பிஃபோர் குவிட் பண்ணிட்டு ஐடி விட்டுட்டு இப்போ கிரீன்ஸ் டெக்னாலஜில ஃபுல் டைம் ஃப்ரீலான்ஸ் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு பெரிய டீம் இருக்கு, கிளவுட் அண்ட் டெவாப்ஸ். நாங்க தான் கிரீன்ஸ் டெக்னாலஜில இருக்கக்கூடிய 6 or 7 பிரான்ச்சஸ் வித் ஆன்லைன் வித் கார்பரேட் எல்லாம் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ எம் த மேனேஜர் ஃபார் த என்டையர் டீம் அண்ட் ஐ எம் லீடிங் தெம். எனக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12 to 13 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் ஆன்லைன் ரிலவெண்டா டீல் பண்ணக்கூடிய ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 people. ஸோ ப்ராபப்ளி டவுன் த லைன்ல அவங்களெல்லாம் நீங்கள் வந்து ரீச் பண்ணுவீங்க. ஸோ தே வில் பி கெட்டிங் இன் டச் வித் யூ. அப்போ அவங்க பற்றி அவங்கவுங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஏடபிள்யூஸும் சரி டெவாப்ஸும் சரி இது ஒரு ட்ரெயினர் எடுக்கக்கூடிய சப்ஜெக்டே கிடையாது. இது ஒரு ஜாவா மாதிரியோ இல்லைன்னா ஒரு மேனுவல் டெஸ்டிங் மாதிரியோ இல்லைன்னா ஒரு சீக்வல் மாதிரியோ ஒரு ஆள் சொல்லி கொடுக்குற விஷயமே கிடையாது. என்ன ரீசனுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏடபிள்யூஸும் சரி டெவாப்ஸும் சரி ஒரு சிலபஸ்குள்ளேயே முதல்ல கொண்டு வர முடியாது. ஒரு கடல் மாதிரி ஒரு வஷானிக் ஃபிகர்ல அது இருக்க முடியாது. ஏன்னா ஏடபிள்யூஸ்ல ஏகப்பட்ட சர்வீசஸ் இருக்கு. ஏடபிள்யூஸ் நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், பிஏஎஸ், எஸ்ஏஎஸ் அப்படின்னு சொல்லி வேரியஸ் லெவல்ஸ் இருக்கு. ஒருத்தன் ஐஏஎஸ்ல ஒர்க் பண்றான்னா அவனுக்கு எஸ்ஏஎஸ்ல ஒர்க் பண்றதுக்கான மேக்ஸிமம் எக்ஸ்போஷர் கிடைக்காது. ஸோ அப்போ சொல்லிக் கொடுக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு சொல்லிக் கொடுக்குற டெக்னீஷியன் சில இடங்கள்ல ஸ்ட்ராங்கராகவும் சில இடங்கள்ல வீக்கராகவும் இருப்பான். அப்படிதான் நானுமே. ஓகே, ஸோ அப்ப நான் வந்து உங்களுக்கு என்னோட ஸ்ட்ராங்கர் ஜோன்ல மட்டும் டெக்னாலஜி ட்ரெயின் பண்ணி உங்களை அனுப்புறேன் மார்க்கெட்டுக்குள்ள அப்படின்னா அப்ப மார்க்கெட்ல நீங்க ப்ராப்பரா போய் சேல் ஆக முடியாது. இது என்னோட இனிஷியல் டேஸ் ஆஃப் ட்ரைனிங்ல நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு என்னோட வீக்கர் ஜோனுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ராங்கரான பர்சனை நான் ஹையர் பண்ண ஆரம்பிச்சுதான் இந்த டீமை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு 3 to 4 people கொண்டவங்க தான் இந்த சப்ஜெக்டை டீலே பண்ண முடியும். ஏன் அப்படின்னா டெவாப்ஸ் எடுத்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட டூல்ஸ் இருக்கு. டெவாப்ஸ்ல அடங்குற டூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 100+ டூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி இந்த எல்லா டூலையும் ஒருத்தர் எக்ஸ்பர்ட்டா இருக்க முடியாது. பட் இருக்கக்கூடிய சில ஃபேசஸ்ல
சில டூல்ஸ்ல சில பேர் எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க. அந்த எக்ஸ்பர்ட்ஸை தான் நான் இப்போ ஹையர் பண்ணி என்னோட டீம்லயும் வச்சிருக்கிறது. வை பிகாஸ் எனக்கு தெரிஞ்சதுதான் டெவாப்ஸே கிடையாது இல்லையா. ஸோ நீங்க என்னையும் தாண்டி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பமும் கூட. அப்ப நான் போயிட்டு ஒரு விஷயத்த படிச்சுட்டு வந்து உங்களை சொல்லித்தர போறேன் அப்படின்னா அது வந்து லிட்டரலி உங்களை நான் ஏமாத்துற மாதிரி ஆயிடும். ஓகே, ஸோ அது உங்களுக்கே தெரியாது. அதை நீங்க கண்டுபிடிக்கும் போது நான் உங்ககிட்ட இருக்கவும் போறது இல்லை. பட் அப்படியாப்பட்ட ஒரு லேர்னிங் ப்ரோக்ராமை நடத்துறதுக்கு நான் இதை ஃபுல் டைமா எடுத்து பண்ணணும்னு வரல. ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் அ செட் ஆஃப் பீப்புள் அஸ் அ டீம். டவுன் த லைன்ல அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆவாங்க, நோ நீட் டு வரி. பட் இனிஷியல் ஃபேஸ்ல ஐ வில் பி வித் யூ and I will be always a single point of contact for you. So no need to worry. Anything relevant with the technology, anything relevant with the recordings, support, resumes, placement, anything, நான் தான் உங்களுக்கு only one coordinator. நீங்க என்ன ரீச் பண்ணலாம், உங்களோட எல்லா நேம் நம்பரையும் நான் சேவ் பண்ணணும், உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து I have requested you all to ping me to my inbox with this particular details because I'm only going to take you in control. ஓகே, ஸோ நான் இனிஷியலா சொல்ல வேண்டிய அந்த சில விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டேன். ஓகே, இப்போ நம்ம பேசுனதுல இருந்து ஏதாவது டு த பாயிண்ட் கொஸ்டினா இருந்துச்சுன்னா எஸ் யூ கேன் ஆஸ்க். இல்ல ஏதாவது புரியல அப்படின்னா எஸ் யூ கேன் சே. இஃப் அட் ஆல் யூ ஆர் கிளியர், சே தட் யூ ஆர் கிளியர் so that we will jump into the subject. Be clear, sir. I'm good. I'm clear, sir. Good. நான் எதுவும் பெருசா டெக்னாலஜிலாம் பத்தி பேசல, உங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்குலாம். அதனால ஜஸ்ட் நான் ஒரு ஓவர்வியூ சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ வுட் ஹவ் காட் வெரி கிளியர் பிக்சர் அபவுட் இட். ஸோ லெட் மீ கெட் இன் டு த சப்ஜெக்ட். ஓகே, சப்ஜெக்டை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சும்மா நீங்க எல்லாருமே உங்களோட சாட் பாக்ஸ்ல யாரெல்லாம் வந்து ஏடபிள்யூஎஸ்க்காக மட்டும் வந்திருக்கீங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. யாரெல்லாம் டெவாப்ஸ் காண்டி மட்டும் நான் என்ரோல் பண்ணிருக்கேன் அப்படின்னா டெவாப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. சில பேர் ஏடபிள்யூஎஸ் அண்ட் டெவாப்ஸ் படிப்பீங்க இல்லையா, அவங்க ஏடபிள்யூஎஸ் அண்ட் டெவாப்ஸ் சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ தட் எங்கிட்ட இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் என்ன மாதிரியான பீப்புள் நான் முதல்ல தெரிஞ்சுப்பேன். ஸோ அங்கிருந்து நான் பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ செந்தில் ஹவ் டோல்ட் தட் ஹி இஸ் ஃப்ரம் AWS. How about others? Good. மதன், பிராங்க்லின், பிரவீன், லோகேஷ், வெங்கடேஷ் எல்லாருமே வந்து AWS and DevOps. Okay, good, super, good to hear from you all. Okay, ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நீங்க வந்து AWS சூஸ் பண்ணிருப்பீங்க, இல்லைன்னா வந்து DevOps சூஸ் பண்ணிருப்பீங்க, இல்ல ரெண்டும் சேர்த்து படிக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்க எதுக்காக சூஸ் பண்ணிருந்தாலும் உங்களோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா இந்த டெக்னாலஜியை லேர்ன் பண்ணணும் இல்லையா. கண்டிப்பா ஒரு டெக்னாலஜியை லேர்ன் பண்ணணும். அது எதுக்காண்டி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஜர் திங் வந்து உங்களோட சர்வைவபிலிட்டிக்கு தான். ஓகே, இப்போ நீங்க கரண்டா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இல்ல ஏதாவது ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு வேலைக்காண்டியோ இல்ல அந்த வேலையின் மூலமா நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய காசுக்காண்டியோ தான். இது ஃப்ராங்க்லி டு சே இல்லையா. நான் வந்து கிளவுட் டெவாப்ஸ் படிக்கணும்ன்றது என்னோட ஆம்பிஷனு, என்னோட லட்சியம். நான் வந்து சிறு வயதுல இருந்தே அதை கனவு கண்டுகிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா அதை நானே சிரிச்சிருவேன் இல்லையா. அதெல்லாம் நம்புற விஷயமே கிடையாது. அல்டிமேட் திங் என்ன அப்படின்னா உங்களோட பொசிஷனை ஐடில தக்க வச்சுக்கிறதுக்கும், இல்ல ஐடில இன்ன வரைக்கும் நுழையல அப்படின்னா இதை படிச்சா தான் ஐடில நுழையலாம் அப்படிங்கிறதும், இல்ல இன்னொரு கம்பெனிக்கு ஜம்ப் ஆகணும் ஏன்னா இந்த கம்பெனில ஒன்றும் பெருசா பார்க்கல அப்படிங்கிறதும், இல்ல வாங்கிட்டு இருக்கிற சம்பளம் பத்தலைங்கிறதும், இதுதான் காரணமா இருக்கும் இல்லையா. எங்கிட்ட மேக்சிமம் பீப்புள் வந்து காரணம்னு சொல்றது இதுவாதான் இருக்கும். இதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்குமே ஆனால் ஓகே அப்ரிஷியேட். பட் மேக்ஸிமம் 90 to 95% of the people will be having this as a reason இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு தான் உங்களை வழி நடத்த போறேன். So I'm going to take you forward for achieving that particular dream. ஏதோ ஒரு எண்ணத்துக்காக நீங்க இப்ப படிக்க வந்துட்டீங்களா அதுதான். பட் டே ஒன்லயே நான் உங்களுக்கு ஒரு இனிஷியேஷனோட நான் அதை ஆரம்பிக்கிறேன். என்ன இனிஷியேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க படிக்கலாம்னு வந்துட்டீங்க, இதுல இதை படிக்க போறேன் அப்படின்னு இருக்கட்டும். சில பேர் சர்டிபிகேட் காண்டி படிப்பீங்க, அப்ப மட்டும் நீங்க AWS மட்டும் படிக்கிறீங்கன்னா ஃபைன். ஜாபு தான் எனக்கு எய்ம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தீங்கன்னா வெறும் AWS படிக்கிறது அப்படிங்கிறது that much not suggestible from this இந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய என்ன மாதிரியான மக்களால. என்ன ரீசன்னா AWS மட்டும் முடிச்சுட்டோ இல்லை AWS சர்டிபிகேட் முடிச்சுட்டோ நம்ம போய் மார்க்கெட்ல வேலை கிடைக்க தேடி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா 10% தான் இருக்கும், வெரி லெசர். ஓகே, மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா 20% சொல்லலாம், அவ்வளவுதான். மொத்த 80% அப்படிங்கிறது இப்ப 10 பேர் படிச்சானா 2 பேருக்கு வேலை கிடைக்கும், 8 பேர் கிடைக்காது. அப்ப வேலை காண்டி தான் எங்கிட்ட படிக்க வராங்கன்னு தெரிஞ்சவங்க கிட்ட நான் தான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன்.
வெறும் 20% வச்சு நீங்க மார்க்கெட்டை லீட் பண்ண முடியாது. அப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது எதுக்காக மேக்ஸிமம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா AWS வித் DevOpsன்ற காம்பினேஷனுக்கு தான். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால உங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னா இன்னைக்கு AWS ஆரம்பிச்சா கூட நாளைக்கு DevOps போய் கம்ப்ளீட் பண்ணி நீங்க ஒரு ஃபுல் ஃபிகரா ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். இட் டசன்ட் மீன் தட் என்கிட்ட நீங்க ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்குலாம் 2 கோர்ஸ் படிச்சீங்க அப்படின்னா எனக்கு அது 2 வருமானம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நான் சக்சஸ்ஃபுல்லான பீப்புள பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் எல்லாமே இந்த போர்வைக்குள் வரும்போது மட்டும்தான் வராங்க. ஸோ மேக் யுவர் செல்ஃப் ஆஸ் அ குட் காம்பினேஷன். உங்க சிவி ஒரு டிமாண்டபிள் சிவியா மாறாம போறப்ப மார்க்கெட்ல நீங்க வித்து போகாம போற நிலை ஏற்படும். அது ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஐம் கீப்பிங் திஸ் தாட் இன்சைட் யூ. நீங்களே திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்களே மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு யூ கம் டு அ கன்க்ளூஷன். பட் யாரெல்லாம் AWS வித் DevOps காம்பினேஷன் எடுத்திருக்கீங்களோ இட்ஸ் மோர் அப்ரிஷியேட்டபிள் தட் தெரிஞ்சோ தெரியாமலே ஒரு ரைட்டான ஷேப்புக்குள்ள வந்துட்டீங்க. ஏன்னா நான் ஒரு நாளைக்கு மினிமம் 2 பேர் மேக்சிமம் 5 பேர் ஆஃபர் வாங்கிட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். அவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா கிளவுட் அண்ட் டெவாப் இன்ஜினியர் இல்ல டெவாப்ஸ் இன்ஜினியர், அதுக்கப்புறமேட்டு வந்து AWS டெவாப் இன்ஜினியர் இப்படிங்கிற மாதிரியான டிசைனேஷன்ல தான் மேக்சிமம் சேல் ஆகுறாங்க. வெறும் கிளவுட் அப்படிங்கிறதுலயும் சேல் ஆகுறாங்க. பட் ப்ரொபோசிஷன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லெஸ்ஸராக தான் இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி டுவார்ட்ஸ் த மார்க்கெட். ஏன் அப்படின்னா சில ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும் தான் வெறும் கிளவுட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். மற்றவங்களாம் கிளவுட் வித் டிவாப்ஸை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால இதுக்கு ஒரு ஆள் அதுக்கு ஒரு ஆளுன்னு 2 ஆள் எடுத்து 2 ஆளுக்கு 10 லட்சம் சம்பளம் தரதுக்கு பதிலா 2ம் தெரிஞ்ச ஒரு ஆளை எடுத்துக்கிட்டு அவனுக்கு 13 லட்சம் சம்பளம் கொடுத்தோம்னா இவனும் 3 லட்சம் அதிகமா சம்பாதிக்க போறான், கம்பெனிக்கும் ஒரு 7 லட்சம் சேவ் ஆகும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மரோட நீடா இருக்கு. ஸோ அப்ப இண்டஸ்ட்ரியலோட எக்ஸ்பெக்டேஷனையும் மார்க்கெட்டோட நெசசிட்டியும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மார்க்கெட்டுக்குள்ள போறீங்கன்னா இட் வில் பி வெல் அண்ட் குட். இதை நான் தான் உங்களுக்கு சொல்லணும், அதனால நான் இப்ப சொல்லிட்டேன். பட் டசன்ட் மீன் தட் நான் இதுக்கு உங்களை ஃபோர்ஸ் பண்றேன் அப்படின்னு கிடையாது. ஐம் கிவிங் அ தாட். ஏன்னா உங்களை விட எனக்கு இந்த விஷயம் நிறைய தெரியும் அப்படிங்கறதுனால நீங்க நாளைக்கு என்ன பிளேம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுனால. ஏன்னா நாளைக்கு சில பேர் இப்ப டே 1ல நீங்க யாரு நான் யாருன்னு நமக்கு தெரியவே தெரியாது, நம்ம மூஞ்சி கூட பார்த்து பழகினது இல்லை இல்லையா. பட் டவுன் த லைன் ஒரு 30-40 டேஸ் எல்லாம் போறதுக்கு போது என் கூட அதிகமா பழகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம நிறைய பேசுவோம். அப்படிங்கிறப்ப உங்களை பத்தி எனக்கும் தெரியும், என்னை பத்தி உங்களுக்கும் தெரியும்ன்றப்ப நமக்குள்ள ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும். அந்த பாண்ட் கிரியேட் ஆகும்போது ஒரு 60 நாள் 70 நாள் கழிச்சு நீங்க மார்க்கெட்ல போய் சரியா போய் லீட் ஆகி உங்களால வின் பண்ண முடியல அப்படின்னா அப்ப நீங்க வந்து எங்கிட்ட உரிமையா சண்டை போட்டுக்கூடாது. என்ன ரீசன்னா, கார்த்திக் எனக்கு தான் ஒண்ணும் தெரியாது, அன்னைக்கு வந்தேன், நீங்களாவது எங்கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கலாம்லன்னு கேட்டுட்டீங்கன்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அதுக்காக இப்ப நான் சொல்லுவேன், முதல் நாளே உனக்கு இதை நான் சொன்னேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? ஸோ அந்த ரீசனுக்காக ஐ மேக்கிங் மை செல்ஃப் கிளியர். ஓகே, குட், தேங்க்யூ. இப்போ டெக்னாலஜி பத்தி நம்ம பார்க்கலாம். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் டு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி தான் உங்களாலே நான் இங்க கூப்பிட்டுருக்கேன் இல்லையா. ஸோ அதனால நம்ம டெக்னாலஜி வந்து 2 விதமா பார்ப்போம். ஒன்னு வந்து கிளவுட் அப்படிங்கிறத பத்தி பேச போறேன், இன்னொன்னு வந்து டெவாப்ஸ் அப்படிங்கிறத பத்தி பேச போறேன். ஓகே, ஸோ அதை தான் நம்ம கிளவுட் டெவாப்ஸ் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிச்சிருக்கோம். இது 2 பேருக்குமே காமனான ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஓகே, கிளவுடுக்காக வந்தவங்களுக்கும் சரி, டெவாப்ஸ்க்காக வந்தவங்களுக்கும் சரி, 2த்துக்காண்டி வந்தவங்களுக்கும் சரி இது ஒரு காமனான செஷன். கிளவுட் வித் டெவாப்ஸ் அப்படின்னு நான் ஒரு சொல்றது போது நான் கிளவுட் எல்லாம் படிக்க வரல, AWS தான் படிக்க வந்தேன்னு நிறைய பேர் நினைச்சுக்கோங்க இல்லையா. கிளவுட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் ஜெனரிக் ஃபார்ம் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங். இதை நம்ம AWS அப்படின்னு சொல்லலாம், அஸ்யூர் அப்படின்னு சொல்லலாம், GCP அப்படின்னு சொல்லலாம். அதாவது கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம். இவங்க எல்லாருமே மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். இந்த கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாருமே மார்க்கெட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க், டேட்டாபேஸ், அப்ளிகேஷன்ஸ், செக்யூரிட்டி இதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான் வாடகை பேசிஸ்ல, அதாவது ரெண்டல் பேசிஸ்ல. அப்ப எதுதான் கிளவுட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியறதுக்காக கிளவுட் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல் அபவுட் ரெண்டல். அதை நம்ம ரீச் பண்ணா இன்டர்நெட் மூலமா தான் ரீச் பண்ண முடியும். ஏன்னா அது எல்லாமே ரிமோட்ல அவைலபிளா இருக்கும். இந்த RIR ரெண்டல், இன்டர்நெட், ரிமோட் இது 3ம் சேர்ந்ததுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இதை ப்ரொவைட் பண்ணக்கூடிய பிராண்ட்ல ஒண்ணுதான் அமேசானோடது AWS, மைக்ரோசாஃப்டோடது அஸ்யூர், கூகுளோடது GCP. ஸோ அப்போ இது 3மே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பிராண்ட். நம்ம எப்பவுமே பிராண்டை நோக்கி ஒரு விஷயத்த கத்துக்கவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எப்பவுமே பிராண்டை நோக்கி ஒரு விஷயத்த கத்துக்கவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வண்டி கத்துக்கிறீங்க அப்படின்னா, கார் ஓட்ட கத்துக்க போறீங்க அப்படின்னா கார் ஓட்ட தான் கத்துக்கிறீங்க தவிர மாருதி சுசுகி ஓட்ட கத்துக்கூடாது. ஏன் அப்படின்னா மாருதி சுசுகி அல்லாத வேற வண்டியை திரும்பவும் கத்துக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அப்ப எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஜெனரிஃபைடா நாம ஜெனரிக்கா ஒரு டெக்னாலஜியை லேர்ன் பண்ணணும். அப்ப கிளவுடா தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம்.
அப்ப காரை தான் நம்ம ஓட்ட கத்துக்க போறோம். பட் ஏதோ ஒரு கார்ல உட்காந்து தான் வந்து கத்துக்கிட்டாங்க. அது எப்பயுமே ஒரு பிராண்ட் ஆஃப் காரா தான் இருக்கும். அந்த கார் தான் நம்ம AWS அப்படின்னு சொல்லக்கூடிய கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் எடுத்து நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ அப்போ நாம இங்க AWS லேர்ன் பண்ணல, நாம ஜெனரிக் கிளவுட லேர்ன் பண்ண போறோம். ஏன்னா நான் எப்பயுமே AWS வச்சு சொல்லி தரவே மாட்டேன், ஜெனரிக்கா கிளவுட வச்சு சொல்லி தருவேன். அது கூட AWS ஒப்பிட்டு காட்டுவேன். இதன் மூலமா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கே AWS கிளவுடு பெருசா போகாம மார்க்கெட்ல அஜூர் கிளவுட் தான் பெருசு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, உங்களால AWS டு அஜூருக்கு சுவிட்ச் ஓவர் ஆகுறது பெரிய விஷயமா இருக்கவே இருக்காது. அதே சமயம் GCPக்கு சுவிட்ச் ஓவர் ஆகுறதுன்றதும் பெரிய விஷயமா இருக்காது. இன்னொன்னு, இவங்க 3 பேர் தான் கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் மார்க்கெட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க 3 பேர் தான் 1, 2, 3 பொசிஷன்ல இருக்காங்க. நான் எழுதியிருக்க வரிசைப்படியே. அது தவிர வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அலிபாபா கிளவுட், HP கிளவுட், ஒராக்கல் கிளவுட், டெல் கிளவுட், IBM கிளவுட், செஞ்சுரி லிங்க், VMware, இந்த மாதிரி நிறைய பேர் கிளவுட் ரெலவென்ட்டான பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 3 பேர் தான் பாத்தீங்கன்னா மேஜரா மார்க்கெட்டை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 பேர்கிட்ட கிட்டத்தட்ட கிளவுட் ரெலவென்ட்டா 80% பிசினஸ் இருக்கு. அப்படிங்கறதுனால இவங்களை மட்டும் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20% பிசினஸ் தான் வச்சிருக்காங்கன்றதுனால அதை யூஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் கன்சியூமர்ஸ் ரொம்பவே லெஸ் இன் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால இவங்க தான் டாப் 3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டாப் 3 நாம கிளவுட் படிக்க போறோம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, இந்த கிளவுடுக்குள்ள நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளவுட் அப்படிங்கிறது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் அன் ஆன் பிரமிசஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த வார்த்தையை. இப்ப வரைக்கும் நம்ம IT கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, கிளவுட் அல்லாத IT கம்பெனில ஒரு பெரிய ரூம் இருக்கும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டா சென்டருக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வர்ஸ், ஸ்டோரேஜ், நெட்வொர்க், டேட்டா பேஸ், அப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறமேட்டு செக்யூரிட்டி, இது எல்லாமே தான் கலந்துருக்கும். ஸோ அப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல, ஒரு IT கம்பெனி சார்ந்த ஆர்கனைசேஷன்ஸ்ல மினிமம் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க், அதுக்கு அடுத்தது டேட்டா பேஸ், செக்யூரிட்டி, அதுக்கு அடுத்தது அதுல ரன் ஆகக்கூடிய ஆப்ஸ்னா அப்ளிகேஷன்ஸ். ஸோ அப்போ நாம சர்வர் இன்ஜினியரிங்னு பார்க்குறோம், ஸ்டோரேஜ் இன்ஜினியரிங்னு பார்க்குறோம், நெட்வொர்க் இன்ஜினியரிங்னு பார்க்குறோம், டேட்டாபேஸ் இன்ஜினியரிங், செக்யூரிட்டி இன்ஜினியரிங், அப்ளிகேஷன் இன்ஜினியரிங். அப்போ ஒன்னொன்னு ஒரு இன்ஜினியரிங்கா மாறிடுது. ஆனா நம்ம அல்டிமேட்டா யாருக்காண்டி எதுக்காண்டி ஒர்க் பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம அப்ளிகேஷன்ஸ்காண்டி தான் ஒர்க் பண்றோம். அப்ளிகேஷன்ஸ் தான் இங்க மையமா இருக்கு. அப்ளிகேஷனுக்கு தேவையான சர்வரையும், ஸ்டோரேஜும், நெட்வொர்க்கையும், டேட்டாபேஸையும், செக்யூரிட்டியும் தரக்கூடிய டீம்ஸ் அந்த அப்ளிகேஷன்ஸை சுத்தி இருக்கு. அதனாலதான் அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் டெவலப்பரை நாம பேக் போன் ஆஃப் த பிசினஸ் சொல்றோம். அப்ப அப்ளிகேஷன் தான் மையம். அப்ளிகேஷனை சுத்தி இருக்கக்கூடியதான் சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க், டேட்டாபேஸ், அப்ளிகேஷன், சர்வர்ஸ். ஸோ அப்ப நாம இந்த 6 ஐட்டத்தை தான் லேர்ன் பண்ண போறோம் கிளவுட் கம்ப்யூட்டிங்ல. ஆனா அந்த 6 ஐட்டத்தை நம்ம என்ன ஃபார்முலா லேர்ன் பண்ண போறோம்னா, IaaS, PaaS, SaaS அப்படின்னு லேர்ன் பண்ண போறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் அப்படின்னா உங்களுக்கு இன்ஃப்ரா அப்படிங்கிறது பேஸ் ஆஃப் த பிசினஸ். அதுதான் இந்த 3 ஐட்டம், சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க். பிளாட்ஃபார்ம்ன்றது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மேல இருக்கிறது. முதல்ல வீடு கட்டணும்னா லேண்ட் வாங்கணும்னு இருக்குல்ல, அந்த லேண்ட் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்படின்னா அந்த லேண்டுக்கு மேல நம்ம வச்சு கட்டுற வீடு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பிளாட்ஃபார்ம். அது டேட்டா பேஸ், செக்யூரிட்டி. அதுக்கப்புறமேட்டு வெறும் வீடை மட்டும் வச்சுக்கிட்டா நம்மளால வாழ முடியாது. அது உள்ள சில பர்னிச்சர்ஸ், யூட்டென்சில்ஸ், இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது இல்லையா, அதுதான் நம்மளோட அப்ளிகேஷன்ஸ், அதுதான் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் கீழே சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க் வந்துடும். அதுக்கப்புறம் டேட்டாபேஸ், செக்யூரிட்டிங்கிறது பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் கீழே வந்துடும். உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் கீழே வந்துடும். இது 3ம் கலந்ததுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங். இது உங்களுக்கு AWSக்கும் பொருந்தும், அஜூருக்கும் பொருந்தும், GCPக்கும் பொருந்தும். நான் ஜெனரிக் கார்த்திக் ஆடியோ வரல. சோ நீங்க கிளவுட் அட்மின் அப்படின்னு சொல்லுங்க. யா, ஆடியோ பிரேக் ஆகுது சார். ஹலோ, hello, I'm back. Can you please able to hear me? இப்போ கேக்குது. Sorry, suddenly there was a network fluctuation. Sorry. So again, I will repeat the last thing what I said for you.
ஸோ இங்க ஐஏஎஸ், பிஏஎஸ், எஸ்ஏஎஸ் அப்படின்னு சொல்லி 3 விஷயம் இருக்கு. அதுல ஐஏஎஸ் அப்படிங்கிறது சர்வர் ஸ்டோரேஜ் நெட்வொர்க், இது 3த்தையும் சேர்ந்து இருக்கு. டேட்டாபேஸ் செக்யூரிட்டி அப்படிங்கிறது உங்களோட பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் கீழே வருது, அதுதான் பிஏஎஸ். அதுக்கடுத்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கிளவுட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் சொல்லி SaaS கீழே இதுக்கு 3த்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஆளுங்களை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம், இல்ல கிளவுட் அட்மின்ஸ் ஷார்ட்டா சொல்றோம். இந்த கிளவுட் அட்மின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு டீப்பா அந்த டெக்னாலஜிக்குள்ள டீப் டைவ் பண்ணி ஒர்க் பண்றாங்களோ அதை பொறுத்து அவங்கள கிளவுட் சிஸ்ஆப்ஸ் இன்ஜினியர்ஸ், இல்ல கிளவுட் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்ஸ், இல்ல கிளவுட் டெவலப்பர்ஸ் சொல்லி டிஃப்ரெண்ட் டிசைனேஷன்ஸ்ல புட் அப் பண்றாங்க. அதெல்லாம் யாரு என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத டவுன் த லைன்ல உங்களுக்கே புரிஞ்சிடும். பட் இப்போதைக்கு நாமெல்லாம் கிளவுட்ல லேர்ன் பண்ண போறது கிளவுட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஐஏஎஸ், பிஎஸ், எஸ்ஏஎஸ்ன்றதை மட்டும் வச்சுக்கோங்க. டவுன் த லைன்ல கிளவுட் ரிலவெண்ட் சர்வீசஸ் நீங்க லேர்ன் பண்றப்ப யூ வில் பி கெட்டிங் ஃபிளெக்சிபிள் இனஃப் டு நோ அபவுட் ஆல் தீஸ் designations and roles and responsibility and the daily activity of the engineering people. Okay, so day to day activity எல்லாத்த பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். Now no need to hesitate all those things. இப்போதைக்கு உங்களோட டிசைனேஷன் ஐஎஸ், பிஎஸ் தெரிஞ்சு முடிக்கும் போது you will become a cloud administrator. ஸோ இது எல்லாமே கிளவுடு கீழே வருது. அப்ப கிளவுடுங்கிறது மேஜரா என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் த பிசினஸ் ப்ரொவைட் பண்ணுது. முன்னாடிலாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பிசினஸ்க்கு தேவையான என்விரான்மெண்ட்டை நாமளே ஓன் பண்ணுவோம். இப்ப அந்த மாதிரி பண்ண தேவை இல்லை. ஏன்னா கிளவுடோட வருகை எதுவுமே ஓன் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத மாத்திடுது. அப்ப ஓன் பண்ண தேவையில்லை அப்படின்னா இங்க நமக்கு ஓனர்ஷிப்ன்ற ஒரு விஷயம் மட்டும் நம்ம கையை விட்டு போயிடும். அதை வேணா நம்ம டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஆனா ஓனர்ஷிப்ன்ற ஒரு விஷயம் கையை விட்டு போறதுனால வரக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் யூ டோன்ட் வாண்ட் டு இன்வெஸ்ட் மோர். நீங்க ஸ்டார்ட் பண்ற அந்த பிசினஸ்ல நீங்க பெரிய முதலீட போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது நீங்க ஸ்டார்ட் பண்ற பிசினஸ் ஒழுங்கா போகுமானே தெரியாது இல்லையா? அப்படி ஒழுங்கமா போகுமானே தெரியாத அந்த பிசினஸ்ல கொண்டு போய் நீங்க அதிகமான காசை இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது முதல் அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதையும் நம்ம மேனேஜ் பண்ண தேவையில்லை, மெயின்டைன் பண்ண தேவையில்லை. மேனேஜிங் அண்ட் மெயின்டைனிங் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப். ஓகே, அதை பிசினஸ் பண்றவனுக்கு தான் தெரியும் இல்லையா? ஒரு காரை வாங்கி வச்சிருக்கீங்கன்னா ஒரு காரை வாங்குறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். வாங்கி வச்சா மட்டும் பார்த்தாது, அது தினம் தொடச்சு வைக்கணும், அதை ப்ராப்பரா பார்க் பண்ணணும், அதை கவர் போட்டு வைக்கணும், அதுக்கு இன்சூரன்ஸ் கவர் பண்ணணும், அது தவிர அதை வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ சர்வீஸ் பண்ணணும். இவ்வளோ பர்டன்ஸ் அதுல இருக்கு இல்லையா? ஸோ அப்ப நமக்கு இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா அப்ப ரெண்டல் கார்ஸ் ஆர் பிகமிங் மோர் கம்ஃபர்டபுள். லாங்கா போனோம்னா ரெண்டல் கார் எடுத்துக்கலாம், ஷார்ட்டா போனோம்னா ஒரு ஓலா ஊபர் எடுத்துக்கலாம். ஸோ அது எவ்வளவு நமக்கு சில பேருக்கு சில மென்டாலிட்டி ஆஃப் பீப்புளுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கும். சில பேர் பிரஸ்டீஜுக்காக ஒரு காரை வச்சிருக்கிறது தான் கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெயின்டெனன்ஸையும் ஒருத்துக்கிட்டு கூட போவாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அப்ப பீப்புள் டு பீப்புள் த தாட்ஸ் ஆர் கோயிங் டு கெட் டிஃபர் இல்லையா? ஸோ அப்ப தாட் டிஃபர் ஆகுறப்ப இந்த மாதிரியான தாட் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே கிளவுட் கம்ப்யூட்டிங் ரொம்பவே சுலபமான, ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனை கிரியேட் பண்ணி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அப்ப கிளவுட் கம்ப்யூட்டிங்குள்ள வந்தவங்க எல்லாருமே மேஜர்லி இதை தான் ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங்க ஏன் நோக்கி வந்தாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்னோட சர்வர்ஸ்ல உன்னோட டேட்டாவை வச்சுக்க அப்படின்னு சொன்னப்ப யாருமே ஒத்துக்கவே இல்லை. என்ன ரீசன்காகனா ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் ஒன்று ஆரம்பிச்சது. ஓகே, உங்க எல்லாருக்குமே பேங்க்னா என்னன்னு தெரியும், பேங்க்ல என்ன நடக்குதுன்னு தெரியும் இல்லையா? பேங்க் அப்படிங்கிறது உங்களோட காசெல்லாம் வாங்கி அவன் பத்திரமா வச்சுக்கிறான், இதான் உண்மை. அந்த காசுக்கெல்லாம் வந்து சில இன்ட்ரெஸ்டும் உங்களுக்கு கொடுக்குறான், அது உங்களுக்கு லாபகரமா அமையக்கூடிய விஷயம். பட் ஆக்சுவலா பேங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னோட கேஷை அவன் வச்சுக்கிறது தான் பேங்க் இல்லையா? மை கேஷ் இஸ் தேர் இன்சைட். இது முன்னாடி பேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை ஆரம்பிக்க போறோம்னு சொன்னப்ப பேங்க்னா என்னன்னு கேட்டாங்கன்னா அப்ப சொன்னா அவன் எக்ஸ்பிளைன் பண்றான் டெஃபினிஷன் ஃபார் தி பேங்க் என்னன்னா உன் காசை என்கிட்ட கொடுத்துவே நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. இதை சொன்ன உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா இது என் காசை உங்ககிட்ட கொடுப்பேன், நீ அதை பத்திரமா வச்சுக்கியா, ஏன் அதை நானே பத்திரமா வச்சுக்க மாட்டேனா அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப பேங்கை யாருமே இனிஷியலா எடுத்துக்கவே இல்லை இல்லையா? ஏன் அப்படின்னா காசுன்றது என் காசு என்கிட்ட இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க நாளைக்கு செக்யூரிட்டி ரிலவெண்டான காம்ப்ரமைசேஷனுக்குள்ள வந்து இன்னைக்கு எல்லாருமே பேங்க்ல காசு போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? சோ அப்ப இப்ப உங்களுக்கு இந்த கேள்வியை திரும்ப நான் சொல்லும் போதும் என் காசு உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் குத்தலான ஒரு விஷயம் தான். ஏதோ ஒரு இடத்துல இடிச்சுக்கிட்டு தான் இருக்கு நமக்கு இல்லையா? பட் இருந்தாலும் அக்செப்டன்ஸா இருக்கு பாருங்க, ஒத்துக்கிற மாதிரி இருக்கு, ஓகேன்னு இருக்கு இல்லையா? சோ அந்த தாட் ஆஃப் திங்க தான் இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லி.
அப்ப 2005 கிளவுட் கம்ப்யூட்டிங் மார்க்கெட்டுக்குள்ள வரப்ப உங்களோட டேட்டாவை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க. நான் So guys, we can see the next part in upcoming days. Thank you.